அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். கடகராசி நேயர்களே, வாழ்க்கை பெருங்கடலில் அலைகளால் அலைக்கழிக்கப்படும் ஒரு ஆன்மா ஏன் என் கனிவான குணமே எனக்கு சுமையாகவும் பிறர் செய்யும் துரோகங்கள் எனக்கு மௌன பாடங்களாகவும் மாறுகின்றன. இந்த மனப்போராட்டங்களுக்கிடையே குருவருள் காட்டும் விடியல் எப்போது கிட்டும் என்று ஆழமான தேடலோடு வினாவுவதாக இன்று உரையாடலை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்குங்க. அலைகளை ஆளும் சந்திரன் ஆதிக்கம் செலுத்தும் கடகராசியில் உதித்த ஆன்மாக்கள் எத்தகைய இன்னல்கள் நேரிட்டாலும் தங்களை வருடி கொடுக்கும் தென்றலாகவே பிறருக்கு திகழ்கின்றனர் என்பதும், வஞ்சகம் சூழ்ந்த உலகிலும் வற்றாத கருணையோடு அவர்கள் பயணிப்பதும் ஒரு யுக தர்மம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இத்தகைய மேன்மையான குணாதிசயங்களை கொண்ட அன்பர்களுக்கு முதலில் அந்த அறுபடை வீடு கொண்ட குமரக்கடவுளின் பேரருள் தடையின்றி கிடைக்கவும், கந்தவேலனின் வேற்படை அவர்களின் கவலைகளை வேறறுக்கவும், அந்த முக்குருணி பிள்ளையாரின் தம்பியை மனமாற பிரார்த்தித்து ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரத்தை இதயத்தில் ஏந்தி இப்பதிவை மிக விரிவாக தொடங்குவோம். கடகராசியின் அடிப்படை இயல்பவே நாவன்மையால் நயத்தக்க நாகரிகத்தை பேணுவதுதான். சொற்களால் பிறர் மனக்கோட்டைகளை வெல்லும் அரிய வித்தைகள் இவர்கள் கைவர பெற்றவர்கள் என்பது எவராலும் மறுக்க இயலாத பேருண்மை. பகைமை பாராட்டி ஒருவர் இவர்களின் இல்லம் தேடி வந்தாலும் கசப்பை மறந்து இன்முகத்தோடு உபசரிக்கும் இவர்களின் பண்பு போற்றத்தக்கது மட்டுமல்ல, அது ஒரு வகையான ஆன்மீக முதிர்ச்சியும் ஆகும். தங்களுக்குள் எத்தகைய எரிமலைகள் குமரி கொண்டிருந்தாலும் தங்களின் அகப்போராட்டங்களை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டாமல் ஒரு புன்னகையின் பின்னால் அத்தனை வழிகளையும் மறைத்து கொள்ளும் அந்த தியாகம் இவர்களுக்கு மட்டுமே உரித்ததுதான். தமக்கு இழைக்கப்பட்ட நம்பிக்கை துரோகங்களை கண்டு குமரி எழாமல் காலம் உனக்கு பதில் சொல்லட்டும், நீ நலமுடன் வாழு என்று ஆசீர்வதித்து நகரும் இவர்களின் பெருந்தன்மை இவர்களை சராசரி மனிதர்களிடமிருந்து பிரித்து ஒரு புனிதமான உயரத்தில் நிலைநிறுத்துகிறது. சுயநலத்தின் நிழல் கூட தீண்டாத இவர்களின் பொதுநல சிந்தனை தன்னை சார்ந்த சமூகம் செழிக்க வேண்டும் என்று இவர்களின் உயரிய லட்சியத்தை உலகிற்கு பறைச்சாற்றுகிறதுங்க. தற்போதைய கோசார ரீதியில மாற்றங்கள், குறிப்பாக குரு பகவானின் வக்கிர நிவர்த்தி கடகராசினரின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது என்பதை நம்ம ஆழமாக பேச வேண்டியிருக்குங்க. குருவின் பார்வை இவர்களின் மங்கள வாழ்விற்கு எத்தகைய ஒளிக்கீற்றுகளை வழங்கப் போகிறது என்பதையும், தங்களின் ஆழ்மன அழுத்தங்களை சீரமைத்து மனதிடத்தை பெருக்குவதற்கான உளவியல் ரீதியிலான நுட்பங்களையும் இந்த உரையாடலில் மிக தெளிவாக பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒரு மனிதன் என்ன ஓட்டங்களே அவனது விதியை தீர்மானிக்கின்றன என்னும் கோட்பாட்டிற்கு இணங்க கடகராசிக்காரர்கள் தங்கள் மனதின் வீரியத்தை எவ்வாறு நேர்மறையான திசையில் தீர்ப்புவது என்பது குறித்தும், குருவருள் துணையுடன் அவர்கள் அடைய போகும் உன்னதமான வெற்றிகள் குறித்தும் இனி வரும் பகுதிகளில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். நம்பிக்கையை வாழ்வின் அச்சாணி என்பதை உணர்ந்து இந்த பயணத்தில் குருவின் போதனைகளை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்வது என்பதற்கான தேடலே இந்த ஆழமான உரையாடலின் சாரமாகும். மானுட பிறவியின் ஒவ்வொரு வினாடியும் ஒரு மகத்தான கல்விக்கூடம் என்பதை உணர்ந்ததே ஒரு தேடல் மிகுந்த உள்ளம். சவால்கள் நிறைந்த இந்த அன்றாட வாழ்க்கையில் மன அமைதி எனும் மகா பொக்கிஷத்தை நாம் எப்படி கண்டடைவது? வான்மண்டல கிரகங்களின் சலனம் நம் இல்லறத்திலும் தொழிலிலும் எத்தகைய மாற்றங்களை விதைக்கின்றன என்று வினவும் போது அதற்கான விடை பிரபஞ்ச போராட்டலான குருவருளிலேயே பொதிந்திருக்குங்க. நாம் சுவாசிக்கும் காற்று முதல் நாம் சந்திக்கும் மனிதர்களின் வரை ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ஞானத்தை போதிக்கும் ஆசான்களாகவே இருக்கிறார்கள். அந்த பாடங்களை ஒரு சுமையாக கருதாமல் வாழ்வின் மேன்மைக்கான படிக்கட்டுகளாக ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு விடியலும் பேரின்பத்தின் தொடக்கமாகவே அமையும். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை புரியும் மும்மூர்த்திகளுக்குமே குருவின் வடிவமாக திகழ்வதால் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரகா என்னும் மறைவாக்கிற்கு இணங்குங்க. ஆசானின் திருவருள் இன்றி எந்த ஒரு காரியமும் முழுமை பெறுவதில்லை என்பதும், வெற்றியின் இலக்கை எட்டுவதற்கு குருவின் வழிகாட்டுதல் ஒரு தவிர்க்க முடியாத அச்சாணி என்பதும் அசைக்க முடியாத ஆன்மீகம் உண்மையாகுங்க.
தற்போது நிகழவிருக்கும் குரு பகவானின் வக்கிர நிவர்த்தி எனும் அரிய வானியல் நிகழ்வு கடக ராசியில் உதித்தவர்களின் வாழ்வில் ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்கக்கூடும். அதாவது தன் விருப்பப்படி செயல்பட நினைக்கும் மனதிற்கும் காலத்தின் கட்டாயத்திற்கும் இடையே ஒரு மெல்லிய போராட்டத்தை இது தோற்றுவிக்கும். குறிப்பாக உங்களை சுற்றியுள்ள உறவுகளின் முகமலர்ச்சிக்காகவும் சுற்றத்தாரின் மகிழ்ச்சிக்காகவும் உங்கள் சொந்த வெறுப்புகளையும் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு தார்மீக கடமை உங்களுக்கு உருவாகலாமுங்க. இது ஒரு புறம் மனதிற்கு சங்கடத்தை தந்தாலும் மறுபுறம் உங்களின் ஆன்ம பலத்தை உலகுக்கு பறைசாற்றுங்க. இரவு நேரங்களின் உணவின் மீது ஒருவித அதீத ஈர்ப்பு ஏற்படுவதும் நாவிற்கு சுவையான பதார்த்தங்களை தேடி மனம் அலைப்பாய்வதும் இந்த கிரக மாற்றத்தின் ஒரு சுவாரஸ்யமான வெளிப்பாடாகும். அதே வேளையில் குரு பகவான் உங்கள் பக்கம் தன் பார்வையை திருப்புவதால் சுப காரியங்களுக்கான செலவுகள், அதாவது சுப விரயங்கள் உங்களது இல்லத்தில் தடையின்றி நிகழ்ந்து மனதிற்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை என்னும் நதியில் பயணிக்கும் போது எதிர்பாராத தடைகளும் அழுத்தங்களும் பாறைகளாக குறுக்கிடலாம். ஆனால் அத்தகைய தருணங்களின் தன்னம்பிக்கை என்னும் துடிப்பை உறுதியாக பற்றி கொள்வது கடக ராசியினருக்கு மிக அவசியமான ஒன்றாகுங்க. பிறர் உங்கள் மீது வைத்திருக்கும் அளவற்ற எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் சில நேரங்களில் உங்கள் தோள்களுக்கு சுமையாக தெரிந்தாலும் அவற்றை ஒரு கௌரவமாக ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதே விவேகமாகுங்க. ஏனெனில் வாயில் இருந்து வெளிப்படும் சொற்களை காட்டிலும் உங்கள் மனதின் ஆழத்தில் உதிக்கும் எண்ணங்களுக்கு அண்ட சராசத்தை அசைக்கும் வல்லமை உண்டுங்க. எண்ணங்களின் தூய்மையை அறிந்தவனே அந்த பக்கம் பரம்பொருள் என்பதால் எவருக்கும் தீங்கிழைக்காமல் அதே சமயம் உங்கள் நியாயங்களை மென்மையாக புரிய வைத்து காரியங்களை சாதித்து கொள்வதே இந்த குரு பெயர்ச்சி காலத்தின் வெற்றிகரமான சூத்திரமாகுங்க. உங்களால் இயலும் பட்சத்தில் குரு ஸ்தலங்களுக்கோ அல்லது அருகிலுள்ள சிவாலயத்திற்கோ தட்சிணாமூர்த்தி மஞ்சள் மலர்களை சாற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்து வாருங்கள். அப்படி செய்யும் போது உங்கள் வாழ்வின் துயரங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போலவும் பாலைவன காணல் நீர் போலவும் சுவட தெரியாமல் மறைந்த வசந்த காலம் உங்கள் வாசலை தேடி வரும் என்பது திண்ணம். வான் மண்டலத்தின் விசித்திரங்களை உற்றுநோக்கும் ஒரு தீவிர ஞான தேடல் கொண்ட நேயர் காலச்சக்கரத்தின் 4வது ஆரமாக திகழும் கடகராசியின் விதியமைப்பானது வெறும் கோள்களின் நகர்வுதானா, அல்லது அந்த ஆன்மாவின் ஆழத்தில் புதைந்துள்ள நட்சத்திர வீரியத்தின் வெளிப்பாடா? சந்திரனின் ஆளுமைக்கு உட்பட்ட இந்த நபர்கள் எப்படி பிறரால் கைவிடப்பட்ட காரியங்களை கூட ஒரு கலைப்படைப்பாக மாற்றி வெற்றி கொள்கிறார்கள் என்று ஒரு நுணுக்கமான தத்துவ கேள்வியை முன்வைக்கும்போது அதற்கான விடை அந்த ராசியின் வானியில் கட்டமைப்பிலேயே புதைந்துள்ளதுங்க. அண்டவெளியின் நீர்ப்பரப்பாக கருதப்படும் கடக ராசியானது குருவின் அம்சம் கொண்ட புனர்பூசத்தின் இறுதி பாதத்தையும் சனியின் ஆதிக்கத்தில் கனிந்து நிற்கும் பூசத்தையும் புதனின் நுட்பமான அறிவுத்திறன் கொண்ட ஆயில்யத்தையும் தன்னுள் அடக்கிய ஒரு மகா சங்கமாகும். இந்த நட்சத்திரங்களின் கலவையை கடக ராசியினரை ஒரு சாதாரண மனநிலையிலிருந்து உயர்த்தி சாதனையாளராக உருமாற்றுகிறது. குளிர்ந்த கிரணங்களாக உலகை ஆளும் சந்திர பகவானை தன் அதிபதியாக கொண்டிருப்பதால் இவர்களின் மனநிலை கடல்களைப் போல எப்போதும் சலனப்பட்டாலும் அந்த சலனத்திற்குள் ஒரு மகா சமுத்திரத்தின் அமைதியும் ஆழமும் ஒளிந்து கிடப்பதுதான் பிரபஞ்ச ரகசியம். இவர்களுடைய நட்பு வட்டத்தை பகுப்பாய்வு செய்தால் நிலம் மற்றும் நீர் தத்துவங்களை கொண்ட ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுடன் இவர்களுக்கு ஒரு அபூர்வமான ஆன்ம பிணைப்பு இருப்பதை காணலாங்க. இத்தகைய கிரகங்களின் இணக்கம் இவர்களுக்கு புற வாழ்வு பெறும் பலத்தை தருகிறதுங்க. கடக ராசியில் உதித்தவர்கள் எப்போதுமே சராசரி இலக்குகளை திருப்தி அடைவதில்லை. இமயம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை கண்ணிகளில் தேக்கி அந்த லட்சியத்தை நோக்கி பயணத்தில் சோர்வறிய சுறுசுறுப்புடன் இயங்கும் ஒரு அசுர வேகமும் அபாரமான செயல்திறனும் இவர்களுக்கு பிறப்பாலேயே வாய்த்த வரங்கள் ஆகுங்க. சமூகத்தில் பலரும் இது சாத்தியமே இல்லை என்று ஒதுக்கி தள்ளிய கடினமான சவால்களை கூட மிக துல்லியமான திட்டமிடலும் நுணுக்கமான மதிநுட்பத்தாலும் ஒரு சிற்பியைப் போல செதுக்கி அதில் வெற்றி கொடியை நாட்டும் வித்தையை இவர்கள் கைவர பெற்றிருக்கிறார்கள்ங்க.
முயற்சி திருவினையாக்கும் என்னும் பழமொழியை வெறும் சொல்லால் பார்க்காமல் அதை தனது வாழ்வியல் தர்மமாகவே கருதி எத்தகைய இக்கட்டான சூழலிலும் தன் முனைப்பை தளர்த்தி கொள்ளாத ஒரு அசாத்திய மனதிடம் இவர்களிடம் சூடிக்கொண்டுள்ளது. வாழ்க்கை போராட்டத்திலும் 1000 மின்னல்களை இடி போல தாக்கினாலும் தங்களுக்கு நேரும் தனிப்பட்ட இழப்புகளை பற்றி இவர்கள் துளிகூட கலங்குவதில்லை. அந்த துயரங்களை ஒரு மௌன சாட்சியாக நின்று கடந்து செல்லும் பக்குவம் இவர்களுக்கு உண்டுங்க. ஆனால் அதே சமயம் தங்களை அண்டி வாழும் உறவுகளுக்கோ அல்லது தங்கள் நெருக்கமான நண்பர்களுக்கோ ஒரு சிறு துன்பம் நேரிட்டாலும் அதை தங்களுக்கு நேர்ந்த பேராபத்தாக கருதி கடுகதி வேகத்தில் ஓடி சென்று உதவிக்கரம் நீட்டும் இவர்களின் கருணை உள்ளம் ஈடு இணையற்றதுங்க. பிறரது கண்ணீரை துடைப்பதற்காக தன் சுகங்களையும் தியாகம் செய்யும் இந்த உன்னத பண்பே இவர்களை சமூகத்தின் ஒரு முக்கிய அங்கமாகவே மாற்றுகிறதுங்க. இத்தகைய வீரியமிக்க மனப்பாங்கும் கிரகங்களின் அனுகூலமும் இணையும் போது கடகராசினர் அடைய போகும் உன்னதம் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமே எழுதப்படும். விசுவாசத்தில் இதுவரை இருள் சூழ்ந்த பாதைகளில் பயணித்த ஒரு ஆத்மா இத்தனை காலம் நான் சுமந்த ஏக்கங்களும் தடைப்பட்ட காரியங்களும் தீராத பிணிகளிலும் ஒரு முடிவுக்கு வரா அதற்கு விடை பகரும் விதமாக வான்மண்டலத்தில் குரு பகவான் தனது வக்கிர கதியிலிருந்து விடுபட்டு நேர்கதையில் பயணிக்க தொடங்குகிறார். இந்த மாற்றமானது கடகராசினரின் வாழ்வின் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் தரப்போவதில்லை, மாறாக ஒரு மகா யுகத்தின் விடியலையே கொண்டு வரப்போகிறது. இனி உங்கள் அகராதியில் தோல்விக்கோ அல்லது பிணைப்புடைவுக்கோ துளிகூட இடமில்லை என்பதை இந்த பிரபஞ்சம் உறக்கச் சொல்லும் தருணம் இது. குறிப்பாக கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புத்தியில் ஒரு தெளிவும் ஞானத்தின் உச்சமும் கைகூடி வரப்போகிறதுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற உன்னதமான உத்தியோகங்கள் தேடி வரும். அதே வேளையில் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்ற கௌரவமான மாற்றங்கள் தானாகவே வந்து சேருங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தால் புதிய முதலீடுகள் மற்றும் தொழில் முனைவுகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கான மிக சரியான காலம் இது. நீங்கள் தொடும் காரியங்கள் யாவும் பொன்னாக மாறும் ரசவாதத்தை இந்த குருவின் பார்வை நிகழ்த்தி காட்டும். இதுவரை உங்களை அச்சுறுத்தி வந்த கடன் சுமைகள் பனி போல விலகி சேமிப்பு என்னும் செல்வங்கள் உங்கள் இல்லத்தில் பெருக தொடங்கும். நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களை வாங்கும் யோகம் கைகூடி வருவதால் உங்கள் கனவு இல்லம் நனவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லைங்க. குடும்ப வாழ்வின் பின்னணியை ஆராய்ந்தால் திருமண தடைகளால் வாடியவர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை அமைந்து மங்கள நான் சூடும் வைபவம் இனிதே அரங்கேறும். அதேபோல் நீண்ட காலமாக மழலை செல்வம் வேண்டி பிரார்த்தித்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டி இல்லத்தில் மழலை மொழி கேட்கும் பாக்கியம். கணவன் மனைவி இடையே நிலவிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உருவாவதால் குடும்பத்தில் அமைதி என்னும் நந்தவனம் மலருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள் மருந்தே இல்லாமல் கூட குணமடையும் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். மன அழுத்தம் குறைந்து ஒரு விதமான ஆன்மீக பேரொளி உங்கள் முகத்தில் பிரகாசிக்குங்க. தெய்வ பக்தியும் குருவின் மீதான நம்பிக்கையும் உங்கள் வாழ்வின் அச்சாணியாக மாறி உங்களை ஒரு தெளிவான சிந்தனையாளராக உருமாற்றும். தீய நட்புகள் விலகி உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும் மேன்மையான நண்பர்களின் சேர்க்கை உண்டாகுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகள் தாமாகவே விலகி செல்வார்கள் அல்லது உங்களோட சமாதானமாகி போவார்கள். நீண்டகால சட்ட போராட்டங்கள் மற்றும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கி ஒரு நிம்மதியான பெருமூச்சை விட செய்யுங்க. உயர்கல்விக்காக அல்லது தொழில் நிமித்தத்துக்காக வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள் விசா போன்ற சிக்கல்கள் நீங்கி கடல் கடந்த பயணங்கள் வெற்றிமாக அமையுங்க. நிர்வாக திறமையிலும் தலைமை பண்பிலும் நீங்கள் ஒரு புதிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள். பெரியோர்களின் ஆசிகளும் அரசாங்க ரீதியிலான உதவிகளும் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்கள் இது இயலாத காரியம் என்று கைவிட்ட பல விஷயங்களை உங்கள் அபாரமான தன்னம்பிக்கையாலும் துல்லியமான திட்டமிடலாலும் முடித்து காட்டி சமூகத்தில் ஒரு பெரும் புகழையும் அந்தஸ்தையும் பெறுவீர்கள். முதலீடுகளில் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கொளிக்கப் போவதால் உங்கள் பொருளாதார நிலை மிகவும் வலிமையடையும். இனி வரும் காலம் என்பது வெறும் முன்னேற்றத்திற்கான காலம் மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்வின் பொற்காலத்தின் தொடக்கமாகும்.
தடைகள் யாவும் தகர்ந்து கவலைகள் யாவும் கரைந்து முழுமையான அதிர்ஷ்ட காற்றானது உங்கள் திசை நோக்கி வீச தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்து முழு முனைப்புடன் உங்கள் பணிகளை தொடருங்கள். வாழ்க்கை பெருங்கடலில் கரை காணாதது தத்தளிக்கும் ஒரு பயணி. நிஜமான செல்வம் என்பது எது? கோடிகள் குவிந்தால் மட்டும் ஒருவன் கோடீஸ்வரன் ஆகிடுவானா என்ற ஒரு கேள்வி, நுணுக்கமான தத்துவ கேள்வியை எழுப்பினால் அதற்கு நம் முன்னோர்கள் வழங்கிய விடை மிகவும் ஆழமானதுங்க. மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வங்கி கணக்குகளிலும் பெறும் எண்ணுங்களும் ஒருபோதும் ஒருவனுக்கு நிலையான நிம்மதியை தருவதில்லை. மாறாக எவர் ஒருவருக்கு உடல் பிணையற்ற ஆரோக்கியமும் இரவில் தலை சாய்த்தவுடன் வரும் ஆழ்ந்த உறக்கமும் எத்தகைய சூழலிலும் கலங்காத மனத்திடமும் இருக்கிறதோ அவரே இந்த பிரபஞ்சத்தின் மகா கோடீஸ்வரராக கருதப்படுகிறார். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இத்தகைய மேன்மையான ஒரு யோகம் இந்த மாதத்தில் முழுமையான கைகூடி வரப்போகிறது. இனி உங்கள் கண்களில் வழியும் கண்ணீர் துளிகள் யாவும் மகிழ்ச்சியின் முத்துக்களாக மாறி இருள் சூழ்ந்த உங்கள் இல்லத்தில் இன்ப ஒளி பிரகாசிக்கப் போகிறது என்பதை ஒரு சத்திய வாக்காகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியிலான நுணுக்கமான பலன்களை பார்க்கும்போது புனர்பூசத்தின் 4ஆம் பாதத்தில் உதித்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் அதே சமயம் பெரும் வெற்றியும் காத்திருக்குங்க. பிறர் நலனின் அக்கறை கொண்டு நீங்கள் நீட்டும் உதவிக்கரம் சில நேரில் உங்களுக்கு சிறு சங்கடத்தை தரக்கூடும் என்பதால் எதிலும் ஒரு எல்லையை பேணுவது நலங்க. ஆனாலும் நண்பர்களின் ஆதரவோடு உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கும் அரிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். குறிப்பாக பழைய பொருட்களோ அல்லது பழைய துறைகளைச் சேர்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கோ எதிர்பாராத முன்னேற்றமும் செல்வமும் கிட்டுங்க. அனைத்தும் அதனைத் தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு தொழில் நிமித்தமான அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருந்தாலும் அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் நதி வசதிகளும் தடையின்றி வந்து சேரும். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் வீண் சிக்கல்களை தவிர்க்கலாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து நீண்டகால இழுபறிகளாக முடிவுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்கள் கரங்களை வந்தடையும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற ஒரு கௌரவமான பணி அமையும். அதே வேளையில் மங்களகாரியங்கள் இல்லத்தில் வரிசையாக அரங்கேறுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கினாலும் அதை கண்டு அஞ்சாமல் பொறுமையோடு கையாண்டால் தம்பதியரிடையே அந்யோன்யம் பெருகும். உங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் துணையின் நலனிலும் கூடுதலும் கவனம் செலுத்துவது அவசியமாகுங்க. உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஒதுக்கி தள்ளிய உறவுகள் எல்லாம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து மீண்டும் உங்களை நாடி வரும் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழப்போகிறதுங்க. இந்த பயணத்தில் மேலும் உன்னதமான நிலையை எட்ட உங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் சென்று அம்பிகையை மனமாற வழிபடுவது மன அமைதியை காரிய வெற்றியும் தருங்க. உங்கள் குலதெய்வம் எதுவென்று தெரியாத சூழலில் இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். தினமும் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த ஒளியில் உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் ஆவகானமாக செய்து வழிபடுங்கள். ஏனென்றால் குலதெய்வத்தின் அருளோ ஒரு குலத்தை வாழையடிய வாழையாக காக்க கவசமாகுங்க. அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு விடியலிலும் வான் மண்டலத்திலும் ஆளுமை மிக்க கிரகமாக மாறிய சூரிய பகவானை நமஸ்கரிப்பதை ஒரு வழக்கமாக்கி கொள்ளுங்கள். மற்ற கோள்கள் சாதகமாக இல்லாத தருணத்தில் கூட கதிரவனின் பேரொளி உங்கள் வாழ்க்கையை இருக்கும் என இருளை அகற்றி பிரகாசத்தை ஏற்படுத்துங்க. தர்மத்தின் வழியில் நீங்கள் செய்யும் சிறு உதவிகள், குறிப்பாக பார்வை திறன் சவால்களை எதிர்கொள்ளும் குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற கல்வி உபகரணங்களை அல்லது சிறு உதவிகளை செய்வது உங்கள் முன்வினை கர்மாவை குறைத்து ஒரு சொர்க்கமான வாழ்விற்கு வழிவகுக்குங்க. உதவி என்பது பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, அருளை பெறுவதற்கான ஒரு வழியும் ஆகும். ஒரு சிறிய பேனாவோ பென்சிலோ நீங்கள் வழங்கும் உதவியானது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் விதியில் ஏற்படுத்துங்க. நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். உங்கள் வாழ்வின் இனி நன்மைகளும் மட்டுமே தடையின்றி பொழியும் என்ற மனநிறைவோடு ஆன்மீக உரையாடலை இனிதே நிறைவு செய்கிறேன். நல்லதே நடக்கும், நலம் பெருகும். நன்றி, வணக்கங்க.